இன்னைக்கு உலகமே எலக்ட்ரானிக் கார்களை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா டெக்னாலஜியோட தலைநகரம்னு சொல்லப்படுற ஜெர்மனி புது ரூட்ல போயிட்டு இருக்காங்க. காரை ஓட வைக்கிறதுக்கு வெறும் தண்ணியே போதும். ஹைட்ரஜன் எரிபொருள். என்னது தண்ணியில எப்படி கார் ஓடுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஜெர்மனியோட புது டெக்னாலஜி. வாங்க அது இந்தியாவுக்கு எப்ப வரும் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி 2026 வந்த லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா ஜெர்மனி நாடு முழுக்க 9000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஹைட்ரஜன் குழாய்களை அமைக்க போறாங்க. இதுக்கு ஹைட்ரஜன் கோர் கிரிட் அப்படின்னு பேரு. மெர்சிடஸ் பென்ஸ் நிறுவனம் தங்களோட பிரம்மாண்டமான ஹைட்ரஜன் லாரிகளை இப்பதான் ரோட்ல இறக்கி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. BMW கம்பெனி 2028 தங்களோட முதல் ஹைட்ரஜன் காரை ரிலீஸ் பண்ண போறதா அறிவிச்சிருக்காங்க. இது நிஜமாவே ஒரு புரட்சி தான். உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், மற்ற நாடுகள் ஏன் இதை செய்யல? குறிப்பா சீனா, அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் தண்ணியிலேயே காரை ஓட வைக்க முடியும்னா ஏன் அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணலன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு என்ன பதில்? உலகத்திலேயே அதிகமா ஹைட்ரஜன் தயாரிக்கிறது சீனா தான். ஆனா அவங்க இதை கார்களுக்கு பயன்படுத்தாம பெரிய தொழிற்சாலைகளுக்கும் கப்பல்களுக்கும் தான் பயன்படுத்துறாங்க. ஏன்னா சீனா தான் உலகத்திலேயே பேட்டரி தயாரிக்கிறதுல நம்பர் 1. அவங்க ஏற்கனவே எலக்ட்ரானிக் கார் மார்க்கெட்டை பிடிச்சிட்டாங்க. இப்ப புதுசா ஹைட்ரஜனுக்கு மாறணும்னா பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி புதுசா செட்டப் பண்ணணும். அது அவங்களுக்கு இப்போதைக்கு லாபம் இல்ல. ஏன் ஹைட்ரஜன் கஷ்டம்னு கேட்டீங்கன்னா 3 காரணங்கள் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன் ஸ்டேஷன் அமைக்கிற செலவுல 10 எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் கட்டிடலாம். கரண்ட்ல இருந்து பேட்டரியை சார்ஜ் பண்றது ஈஸி. ஆனா தண்ணியில இருந்து ஹைட்ரஜனை பிரிச்சு அதை சிலிண்டர்ல அடைச்சு காருக்குள்ள கொண்டு வரதுக்குள்ள நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஹைட்ரஜன் ரொம்ப வேகமா தீப்பிடிக்கக்கூடிய வாயுவா இருக்கிறதுனால அதை பாதுகாப்பா கையாள்றதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். ஆனா ஜெர்மனி ஏன் இதை விடாம பிடிச்சிருக்குன்னா பேட்டரி கார்களுக்கு தேவைப்படுற லித்தியம் சீனா கிட்ட தான் அதிகமா இருக்கு. சீனா கிட்ட கை கட்டாம இருக்கணும்னா நமக்குன்னு ஒரு தனி எரிபொருள் வேணும்னு ஜெர்மனி நினைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.